ஹே கைஸ், நான் ஷம்கி. வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இப்போ ரீசெண்டாக டிசம்பர் 1 நயன்தாரா அவர்கள் நடித்து நிலேஷ் கிருஷ்ணா அப்படின்ற டேரக்டர் வந்து டைரக்ட் பண்ணி வெளிவந்த படம் தான் அன்னபூரணி த காடஸ் ஆஃப் ஃபுட். அந்த படம் ரிலீஸ் ஆகி இப்போ மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியை கிளப்பினுச்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அந்த படத்தை பார்த்துட்டு இது படம் வந்து ஆன்டி ஹிந்து படம் அப்படின்ற மாதிரி சொல்லியும், இந்த படம் வந்து ஹிந்துசத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய பேர் கான்ட்ரவர்சி கிளம்பி ட்விட்டர்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ப்ரொட்டஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க. சோஷியல் மீடியா கேம்பெயின் மாதிரி நிறைய ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நெட்ஃப்ளிக்ஸில் தான் அந்த படம் ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து அந்த படத்தை இப்போ ரீசெண்டாக தூக்கிட்டாங்க. ஸோ அந்த படத்தில் என்ன தான் கான்ட்ரவர்சி இருக்குது அப்படின்றத பற்றி தான் நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்கிட்டு போகலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிசம்பர் 1 தான் அன்னபூர்ணி த காடஸ் ஆஃப் ஃபுட் அப்படின்ற ஒரு படம் வர ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ரிலீஸ் ஆகி கரெக்டாக ஒரு மாதம் கழிச்சு டிசம்பர் 29 வந்து அந்த படத்தோட தியேட்டரிக்கல் ரிலீஸ்லாம் முடிச்சு நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மூவி வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஸ்ட்ரீம் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ரமேஷ் சோலாங்கி அப்படின்ற ஒரு நபர், இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிஸ்ட்டு. ஸோ இந்த படத்தை பற்றின சில விஷயங்கள் வந்து வெளியில் வந்துட்டு இருக்கும்போது இவர் வந்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாரு. இந்த படத்து மேலேயும் இந்த படத்தில் நடித்தவங்க மேலேயும் அந்த படத்தோட ப்ரொடியூசர் டேரக்டர் இவங்க மேலெல்லாம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாரு. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிவிட்டு ஜனவரி 6 எக்ஸ் அதாவது ட்விட்டரில் வந்து ஒரு ட்வீட்டை போகிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 22 அயோத்தியாவில் வந்து ராம் மந்திரம் வந்து திறக்க போகிறாங்க. ஸோ அந்த ஒரு சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹிந்துவிசமுக்கு ஆப்போசிட்டான ஒரு மூவி, அதாவது ஆன்டி ஹிந்து மூவி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து ரொம்பவே ஒரு மூவி வந்து ஹிந்துக்களோட சென்டிமெண்ட்ஸை வந்து ரொம்பவே நொறுக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ட்வீட்டாக போட்டிருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்னால அவர் வந்து எஃப்ஐஆர் போட்டிருந்தாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த எஃப்ஐஆரில் சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதாவது இந்த மூவியில் வர இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு வந்து பிடிக்கல, ஹிந்து சென்டிமெண்ட்ஸை வந்து அவமதிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு விஷயம்ஸ்லாம் கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றது வந்து நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னபூரணி அதாவது நயன்தாரா அவர்கள் நடிச்சாங்களா. ஸோ அந்த கேரக்டரோட பேர் வந்து அன்னபூரணி. ஸோ ஷீஸ் ஃப்ரம் அ பியூர் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, அதாவது ஒரு பிராமின் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பொண்ணு. ஸோ அப்பா வந்து ஒரு கோவிலில் வந்து பூஜாரியாக இருக்காரு. ஸோ அப்படி இருக்க ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ முஸ்லீம்களோட நமாஸ் அப்பா அவங்களுக்கு பிரியாணி செஞ்சு தந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி அமைச்சிருப்பாங்க. அது வந்து ஹிந்துக்களோட எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ஹேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அன்னபூர்ணி அப்படின்ற படத்தில் வந்து லவ் ஜிகாத்தை வந்து ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி இந்த லவ் ஜிகாட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முஸ்லீம் ஃபேமிலியில் பிறந்த ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க வந்து ஹிந்து ஃபேமிலியில் இருக்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்கள வந்து முஸ்லீமாக கன்வெர்ட் பண்ணாலோ, அப்படி இல்லைனா அவங்கள வந்து அப்யூஸ் பண்ணி அவங்கள முஸ்லீமாக கன்வெர்ட் பண்ணாலோ, இல்லை அவங்கள லவ் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி அவங்கள வந்து முஸ்லீமாக கன்வெர்ட் ஆக வச்சாலோ, இல்லை லவ்வை வந்து ஒரு ரீசனாக வச்சு ஒரு முஸ்லீம் பையன் வந்து ஒரு ஹிந்து பொண்ணை வந்து முஸ்லீமாக கன்வெர்ட் ஆக வச்சா அது வந்து லவ் ஜிஹாத் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இந்த படத்தில் வந்து ப்ரமோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி ஜெய் அவர்கள் நடிச்சால அந்த கேரக்டரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஹாட். அவங்களும் அன்னபூர்ணி அவங்களும் லவ் பண்ணுவாங்க. ஸோ அது மூலயமா லவ் ஜிகாதை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் இந்த படத்தில் வரும். அதாவது ஃபஹாட் அப்படின்ற கேரக்டர் ஜெய் நடிச்சாருன்னு சொன்னல. ஸோ அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி அவர்கள்ட்ட வந்து அவங்க வந்து அந்த ஹோட்டலில் இருக்கிறதுனால ஒரு சிக்கனை கட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இவங்க முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி போய் சோகமாக உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபஹாட் அப்படின்ற கேரக்டர் விஷயத்த சொல்லுவார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீதாவும் ஸ்ரீராமருமே மீட்டிட்டராக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதை வந்து ஹிந்துஸோட சென்டிமெண்ட்டை வந்து அவமானப்படுத்துது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதுவும் இல்லாமல் அந்த அன்னபூர்ணி அப்படின்ற அந்த கேரக்டர் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து ஹிந்து கோவிலுக்கு போகலாமா, அதிகமாக இஃப்தாரிக்கு தான் போவாங்க, அதாவது முஸ்லீம் மாஸ்டிங்லாம் இருக்குல்ல அதுக்கெலாம் போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் வந்து ஒரு கேஸை கொடுத்துருந்தாரு. பல பேர் மேலே அந்த எஃப்ஐஆரை போட்டிருந்தாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நிலேஷ் கிருஷ்ணா அந்த படத்தோட டேரக்டர், நயன்தாரா ஆக்டர், ஜட்டின் சேத் ப்ரொடியூசர், ஆர் ரவீந்திரன் ப்ரொடியூசர், புனித் கோங்கா அவரும் அந்த படத்தோட ப்ரொடியூசர், ஷாரிக் பாட்டில் அதாவது ஜி ஸ்டுடியோஸோட சீஃப் பிஸ்னஸ் ஆஃபீஸர் அவர் மேலே. அது மட்டும் இல்லாமல் மோனிகா ஷர்கில் நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியாவோட ஹெட்டு, இவங்க மேலெலாம் எஃப்ஐஆர் வந்து ரமேஷ் சோலாங்கி அவர்கள் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த எஃப்ஐஆர்லாம் முடிஞ்சு இந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸ்லாம் போயிட்டு இருக்க டைமில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அந்த படத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து தூக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜி ஸ்டுடியோஸ் வந்து ஒரு அப்பாலஜி லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு அப்பாலஜி லெட்டரை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஜி ஸ்டுடியோஸ். சரி, ஓகே, இப்போ இதுவரை நம்ம பார்த்தது இந்த இஷ்யூ என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் என்னோட ஒப்பீனியனை நான் சொல்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அனிமல் மூவியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து அந்த கான்ட்ரவர்சியை பற்றி பேசி அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருந்தேன். அதே பதில் தான் இந்த படத்துக்கும் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மூவி அப்படின்றது வந்து முழுக்க ஒரு ஃபேண்டஸியாக ஃபிக்ஷனெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். மேபி அந்த ஹிந்து ரிலீஜியனை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம்.
பட் அதை வந்து ஒரு மூவியாக பார்ப்போமே அப்படின்றது தான் என்னோட கருத்து. இந்த கருத்துக்கு பல பேர் எதிர்ப்பு தெரிவிக்க வாய்ப்பு இருக்குது. பட் இதே அந்த ஹிந்துசம் வந்து நவீன சரஸ்வதி படத்தில் வந்து காமெடியாக காமிச்சிருப்பாங்க, கடவுளெல்லாம் காமெடியாக காமிச்சிருப்பாங்க. அதை வந்து யாருமே எதிர்த்து கேட்கலையே, அதை வந்து யாருமே அது ஃபன்னாக தான் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் ஃபன்னாக எடுத்துக்க முடியலனாலும் அது வந்து ஒரு மூவியாக பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். மீட் ஈட் பண்ணுறது கண்டிப்பாக தப்பு தான், அந்த கடவுள் வந்து அதை ஈட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறதும் தப்பு தான். பட் ஸோ என்னோட ஸ்ட்ராங்கான அப்பீல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூவியை வந்து மூவியாக மட்டும் பாருங்கள், அதை தாண்டி வேறு எந்த விஷயமே எடுத்துக்காதீங்க. இது மாதிரி ஒரு படத்தில் இல்லை, பல படத்துக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்திருக்கு, ஒரு ஃபன்னாவோ இல்லை ஏதோ ஒரு கலைக்கிற மாதிரி. பட் இந்த ஒரு விஷயம் மேபி ஹர்ட்டாக இருந்திருக்கலாம். பட் ஸோ இந்த மாதிரி ரிலீஜியஸ் பிரச்சனைலாம் கிளப்பாமல் எத்தனையோ விஷயங்கள் நடந்துருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயங்களை போய் நம்ம எல்லாருமே பார்க்கலாம். பட் அந்த மூவி ரிமூவ் பண்ணிட்டாங்க, நிறைய கான்ட்ரவர்சி வந்ததுனால. பட் என்னோட ஒப்பீனியன் அதை எதிர்த்து தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் மேபி உங்களோட ஒப்பீனியனுக்கு ஆப்போசிட்டாக பேசிக்கலாம். பட் இருந்தாலும் இதுதான் என்னோட ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன். இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஒரு விஷயம் வந்து ராங்கா இல்லை ரைட்டா அப்படின்றத பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.